ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி தேவாலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் நின்ற வண்ணமாக நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் உற்சாகத்தோடு மன சந்தோஷத்தோடு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, அவருடைய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் இருந்த வண்ணமாக நின்ற வண்ணமாக எங்களுடைய கரங்களை நல்லா தட்டி, இந்த பேனரில் நீங்கள் பாருங்கள், பாடல்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, அங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க. பாடல்களை பார்த்து அந்த பாடல்களில் உள்ள வரிகளை நீங்கள் நன்று கவனித்து அதில் உள்ள அர்த்தங்களை நீங்கள் மனசில் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை கொஞ்சம் தட்டி சொல்லுவோமா? தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே,
சிறிது நேரம் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? சிறிது நேரம் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க நல்லவர் சுவாமி, நீங்க நல்லவர் சுவாமி. ஹல்லேலூயா. இன்னும் துதிக்க தேவனுடைய நாமத்தை இன்னுமாக நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வோம். தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் எங்கள் மேல் அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் எங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. Thank you.
நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்களை உற்று நோக்குகிறார். அவர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு வாசித்த வசனங்கள்ல முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னார், தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனவே நாங்கள் பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் செலுத்தி இன்னுமாக நாங்கள் ஆராதிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைக்கிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைக்கிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும். உறவாத எண்ணில் நீ உறவாகி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீ உறவாகி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத எண்ணில் நீர் உறவாகி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீர் உறவாகி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவனுக்கு ஆராதனை செய்வோம். இயேசுவே ராஜா, உமக்கு நன்றி சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா, ஆசீர்வாதம்
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இன்றைய நாளிலும் ஒரு புதிய தலைப்பிலே நாங்கள் வார்த்தையை தியானிக்க போகிறோம். மீண்டும் அடுத்த மாதம் வந்தால் இதன் தொடர்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பாரப்படுகிறேன். இந்த தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். 2 வேத வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது திருப்பி கொண்டா கூட வாசிங்க, பரவாயில்ல. யோவான் 10:10. இன்னொரு ஆள் வாசிங்க, எரேமியா 29:11. யோவான் 10:10, எரேமியா 29:11. முதலாவது நாங்கள் பார்ப்போம் யோவான் 10:10. ஆமென், தேங்க்யூ. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். இப்போ இயேசு சுவாமி இந்த பூமியிலே வந்த பொழுது, இயேசு சுவாமிக்கு முதல் யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமாக இருந்த ஊழியக்காரன். அவர் தான் கடைசி தீர்க்கதரிசியும் கூட. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தில் யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணார்? யோவான் ஸ்நானகன் யாருக்கு சொல்லலாம்? அவருடைய பிரசங்கத்தில் அவர் மெயினாக என்ன பிரசங்கம் பண்ணார்? யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தில் என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்போ யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கு ஏதுவான, தேவ ராஜ்யத்துக்கு ஏதுவான ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணினதை நாங்கள் அறிவோம். இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார் யோவான் ஸ்நானகனுக்கு பிறகு. இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்து என்ன பிரசங்கம் பண்ணார்? இயேசு சுவாமி எவ்வளோ காலம் பிரசங்கம் பண்ணார்? இல்லை, இயேசு சுவாமி எவ்வளோ காலம் ஊழியம் செஞ்சார்? எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார் இயேசு சுவாமி? நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதில்ல. 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்தில் என்ன பிரசங்கம் பண்ணார்? அதிகமாக என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புதலை குறித்து பேசினார். வேற என்னென்ன காரியங்களை குறித்து சுவாமி பேசினார்ன்னு நினைக்கிறீங்க? மனம் திரும்புதலை பற்றி மட்டும்தான் பேசினாரா? நான் உங்களுக்கு சில புள்ளி விவரங்களை தருகிறேன். இந்த புள்ளி விவரங்களை கவனியுங்கள். இது சில புள்ளி விவரங்கள் இயேசு சுவாமியின் ஊழியத்தை குறித்த. இயேசு சுவாமி என்ன பிரசங்கம் பண்ணார், இயேசு சுவாமி என்ன ஊழியம் செய்தார், இந்த புள்ளி விவரங்களை வாசிக்கும் போது சபையாக இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதுக்குள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரிய வரும். முதலாவது, இயேசு கிறிஸ்து born again அல்லது மறுபடி பிறத்தலை குறித்து தன்னுடைய பிரசங்கங்களில் 2 தடவை மாத்திரம் பேசினார். அதில் ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு.
born again. இன்றைக்கு இந்த தலைப்பு கிறிஸ்தவ சபைகளிலே அதிகமாக பேசுகின்ற ஒரு தலைப்பு. நீங்கள் born again கேட்பாங்க. இந்த born again மறுபடி பிறப்பு, மறுபிறப்பு அடைப்பதை குறித்து இயேசு சுவாமியுடைய 3.5 வருஷ ஊழியத்தில் 2 தடவை மாத்திரம் அவர் born again என்ற காரியத்தை குறித்து பேசினார். இயேசு சுவாமி பர்சனல் சல்வேஷன், தனிப்பட்ட ரட்சிப்பை குறித்து பேசவே இல்லை. ரட்சிக்கப்படு என்பதை குறித்து பேசினார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அல்லது ரட்சிக்கப்படு, சேவ்டு, ஆங்கிலத்தில் சேவ்டு என்கிற வார்த்தையை இயேசு சுவாமி தன்னுடைய பிரசங்கங்களில் 8 தடவை பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். வெறும் 8 தடவை தான் ரட்சிக்கப்படு என்கிற வார்த்தையை இயேசு சுவாமி பாவித்தார். மேலும் பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன் எடுக்கிற நேரத்தில், பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்குலாம் சொல்கிறோங்களா, 13 தடவைகள் அவர் பழைய ஏற்பாடை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். இதில் இப்படி மோசே சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கென்று வெறும் 13 தடவைகள் மாத்திரம்தான் அவர் பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணியிருக்கிறார். அதிலும் இப்படி சொல்லப்பட்டது என்று 30 தடவைகள் தன்னுடைய பிரசங்கங்களில் பழைய ஏற்பாட்டின் கொட்டேஷன்ஸை இயேசு சுவாமி எடுத்திருக்கிறார். காணிக்கை தசம பாகம் 2 முறை, அதுவும் நெகட்டிவாக தான் பேசியிருக்கிறார். காணிக்கை கொடுக்கறத குறித்து, தசம பாகத்தை குறித்து பாசிட்டிவாக கதைக்கலை, நெகட்டிவாக 2 தடவை அவர் சபையில் அவர் அந்த விதவை வந்து காசு போடுற அந்த மாதிரி 2 சம்பவங்கள் வேதத்திலே பதிவாகிறது. அவர் ஒரு நாளும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லலை. கோயிங் டு சர்ச் அவர் பேசலை. அந்த காலத்தில் ஜெபாலயங்கள் தான் இருந்துச்சு. சரி, ஜெபாலயங்கள் தான் இருந்துச்சு. அப்போ சபைங்கிற கன்செப்ட் அங்கே அவர் பேசவில்லை. இப்போ நாங்கள் சபை என்ற கன்செப்டில் இருக்கிறோம். பில்டிங்கை குறித்து அவர் பேசலை. அவர் தேவ ஆலயத்தை குறித்து பேசினார். கட்டிடத்தை குறித்து அவர் பேசவில்லை, அவர் தேவ ஆலயத்தை குறித்து பேசினார். சீஷத்துவம் ஒரே தடவை மட்டும் பேசினார், மத்தேயு 28 அதிகாரத்தில். டிசைபிள்ஷிப், அதை குறித்து அவர் பேசினார். பரலோக ராஜ்யம் அவர் அதிகமாக மன்னிக்கவும், ஹெவன்ங்கிற வார்த்தை அவர் அதிகமாக பேசவில்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டு வந்த சீஷனுக்கும் சொன்னது, இன்னைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொன்னார். ஆனால் தேவ ராஜ்யம் என்கிற வார்த்தையை 91 தடவை இயேசு சுவாமி பயன்படுத்தினார். தேவராஜ்யம் என்கிற வார்த்தையை தன்னுடைய பிரசங்கத்தில் 91 தடவை. அப்போ பாருங்கள், இன்னைக்கு சபை எங்கே போய்கொண்டு இருக்கு. இயேசு சுவாமி அதிகமாக பேசியதை நாங்கள் கொஞ்சமாக பேசி கொண்டிருக்கிறோம். இயேசு சுவாமி கொஞ்சமாக பேசினதை நாங்கள் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு கன்செப்ட், இந்த தேவராஜ்யம். அதை தான் நான் சொன்னேன். அடுத்த வாரங்களிலே நான் வந்து உங்களுக்கு இந்த கன்செப்டுகள் என்ன, தேவ ராஜ்யம்னா என்னங்கிறத குறித்து உங்களுக்கு விளக்கங்களை தருவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இப்போதைக்கு இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டில் போட்டுக்கொள்ள வேண்டிய சின்ன ஒரு காரியம்தான், நாங்கள் இந்த பூமிக்கு அடுத்த பிரஜைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியிலே 30, 40, மேபி 50, 60 வருஷம் எங்களை ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இயேசு சுவாமி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, நினைக்கிறேன் யோவானில் இருக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி நான் இருக்கும் ஸ்தானத்துக்கு நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கத்தக்கதாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக வருகிறேன். பரலோகம் கண்களாலே பார்க்க முடியாத அந்த ஜோதி தோன்றும் ஒரு தேசத்தில் நாங்கள் பாடுறோம். ஆண்டவர் எங்களை அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோகத்துக்கூடாக எங்களை அழைத்து கொண்டு போகிற ஒரு நாள் வரும். அது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற பரலோகம். மறித்த பிறகு போய் அடைக்கலம் காணக்கூடிய பரலோகம். ஆனால் இந்த பூமியில், அதை தான் இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு வாசித்தோம், பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது எப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். திரும்ப கவனிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.
ஆங்கில பைபிளில் சொல்கிறார் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ். ஆண்டவர் சொல்கிறார் இந்த பூமியிலே நான் வந்தது அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழத்தக்கதாக. சபையில் சிலரை பார்த்தா ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. அவங்களோட உடுப்பாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப பார்க்க பரிதாபமாக இருப்பார்கள். அதே அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா ஆளே அடையாளமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. இந்த வார்த்தை லைஃப் இன் அபண்டன்ஸ், யாராவது உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எங்களுக்கு அப்படி சொன்னவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. உதவி செய்ய இல்லை தேங்க்யூ, எங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க, இப்போ இன்னொரு குடும்பத்துக்கு இந்த உதவியை செய்யுங்க, அதுதான் முதிர்ச்சி. இல்லை எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்றது முயற்சி இல்லை. அப்போ இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு லைஃபை அதிகமாக கொடுக்க வந்தேன், நீயோ தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழுகிறாய். லைஃப் இன் அபண்டன்ஸ். ஆனால் எங்கட லைஃபை பார்த்தா அபண்டன்ஸா இல்லை. தேவராஜ்யத்தின் கன்செப்ட்ல நாங்கள் இல்லை. எங்களுக்குள்ள இருப்பது எங்கட ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். அடுத்ததை வாசிக்க யாராவது என்னது நான் சொன்ன எரேமியா 29:11 இல்லையா? சத்தமாக வாசிங்க யாராவது. தேங்க்யூ. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஆனால் அதுக்கு நேரமும் உண்டு. திட்டம் மட்டும் இருந்தால் போதாது, நேரம் இருக்க வேண்டும். சில உங்களோட முடிவு இந்த வருஷத்தில் என்ன திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த திட்டங்கள், எதிர்காலத்துக்கு அடுத்த திட்டங்கள். திட்டமே இருக்கா, இல்லாட்டி திட்டங்கள் இல்லையா? சில வேளை நீங்கள் என்ன காரியங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? பேசுறது புரியுதா? ஓகே. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவருடைய திட்டங்கள் என்ன? நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது அவருடைய திட்டமா? நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமா? முதல் வசனத்தில் சாத்தானுடைய திட்டம் என்னது? யோவான் 10:10 சாத்தான் சித்தம் என்னது? அழிக்கவும், கொல்லவும், திருடவும். அவன் வருவான் அதுக்கு. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்தார்? வாழ்க்கையை கொடுப்பதற்கும், லைஃப் இன் அபண்டன்ஸ், அதிகமாக கொடுப்பதற்கும். அப்போ அந்த சிங்கள சண்டே ஸ்கூல் பாட்டு ஒன்று இருக்குது, பெண்ணாண்டே பா அம்புல்திக மூனாக் ஏகேன கிசி சிரியாவாக். சில வேளை நாங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினச்சி நன்றியாக இருப்பதற்கு பதிலாக நாங்கள் பெண்ணானே அம்புல்திக மூனாக், நாங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறோம், லைஃப்பில் ஆசீர்வாதமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பவர்ட்டி மென்டாலிட்டி, இல்லை இல்லை இல்லை, எப்போ பார்த்தாலும் இல்லை, வருத்தத்தில் 365 நாள் பார்த்தாலும். சில அவங்க குடும்பத்தில் எல்லாரும் உழைப்பாங்க, ஆனாலும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இல்லை, கடன், இல்லாட்டி யாரையாவது கையை எதிர்பார்த்துக்கிட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை துக்ககரமாக. அந்த குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சி வந்து கொண்டாந்து போட்டாலும் உங்களுடைய பாக்கெட்ஸ் பொத்தலாக இருப்பதனாலே உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. உன்னை குறித்த நான் நினைவுகளை வைத்திருக்கிறேன். அந்த நினைவுகள் நீ நல்லா வாழத்தக்கதாக, நீ சேமமாக வாழத்தக்கதாக, தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக வாழ. ஓகே, இந்த தேவ ராஜ்யம் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா? நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இந்த தேவ ராஜ்யத்தின் கன்செப்ட் என்னென்னு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவர்கள், வேறு நாடுகளுக்கும் அப்படித்தான். நாங்கள் என்ன தான் இங்கிலீஷ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொன்னாலும் கூட சில நாடுகளில் ஆங்கிலம் எடுபடாது. அந்த நாட்டு பாஷை தான். ஜெர்மனி இருக்குது, ஜப்பான் இருக்குது. சில நாடுகளில் அந்த நாட்டு பாஷையில் நீங்கள் பேசணும். இங்கிலீஷ் அங்கே எடுப்படாத மொழி.
அப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஹவுஸ்மேட்ஸாக போகிற பெண்களாக இருக்கட்டும், படிப்புக்காக மேற்கத்திய நாடுகளுக்கு போகிறவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முதல் அவங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. இங்கே ஏஜென்சிஸில் முக்கியமாக பாஷையை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போனால், உதாரணமாக ஜப்பான் நாட்டுக்கு போவீங்களா இருந்தால் ஜப்பான் பாஷையை கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜப்பான் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஜப்பானுக்கு போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் ஒன்றும் செய்ய, எங்கள் சபையில் நிறைய பேர் ஜப்பான் போயிருக்காங்க, அவங்க சொல்கிற கதைகள் எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். அங்கே இங்கிலீஷ் எடுப்படாது, தெரியும், ஆனால் அவங்க தங்களோட மொழியில் தேவை வெரி பெர்டிகுலர் அபவுட் தேர் லாங்குவேஜ், அதனால் அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஜப்பான் மொழியில் தான் பேசுவோம். அப்போ நீங்கள் கட்டாயம் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நீங்கள் ஜப்பான் படிக்கத்தான் வேணும், ஜப்பான் போகிறதா இருந்தால். ஓகே, அப்போ இப்போ ஜப்பான் போகிறதா இருந்தால் அப்போ ஜப்பான் பாஷையை கற்றுக்கொள்ளணும். எல்லாம் அங்கே போன பிறகு ஒரு குக்கியிலேருந்து எல்லாம் ஜப்பானிய மொழியில் தானா எழுதியிருப்பாள். அப்போ இங்கே சில பாடசாலைகளிலே இவங்களுக்கு இந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரம் சில ட்ரைனிங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இந்த நாட்டுக்கு போனால் இந்த நாட்டில் இப்படி தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ அந்த நாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் இலங்கை பிரஜை, உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்குது, நீங்கள் ஒரு இலங்கை பிரஜை. இப்போ நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு இறங்கி உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த நாட்டு பிரஜையா இலங்கையின் பிரஜையா? இன்னும் ஜப்பான் போனதுக்காக நீங்கள் யார்? டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லை, நீங்கள் ஜப்பானில் வாழ்கிறீங்க, கையில் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் எந்த நாட்டு பிரஜை? ஸ்ரீலங்கன் பிரஜை. ஆனால் நீங்கள் இருக்கிறது இப்போ ஜப்பான். இப்போ ஸ்ரீலங்காவில் தமிழ் வடிகால் சிங்களம் நீங்கள் ஜப்பானில் பேச போகிறது இல்லை, அன்லஸ் நீங்கள் சிங்களால் மீட் பண்ணால். இப்போ அந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜப்பான் பாஷையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களோட கொடுக்கல் வாங்கல், அறிமுகங்கள், விலாசங்கள், உங்களோட எழுத்து வேலைகள். அப்போ நீங்கள் இலங்கை பிரஜை, ஆனால் ஜப்பான் போன பிறகு அந்த நாட்டு பாஷையை கற்றுக்கொண்டு ஜப்பானிய நபராக வாழ பழகி கொள்கிறீர்கள். மேபி சாப்பாடு, ஜப்பானிய சாப்பாடுகளை பழகுகிறீர்கள். அந்த நாட்டு இப்போ அமெரிக்கா மாறினா போனீங்கன்னா டிரைவிங் எல்லாம் மற்ற பக்கம், இலங்கையில் நாங்கள் ட்ரைவ் பண்ணுற பக்கத்துக்கு விட ஆப்போசிட் பக்கத்தில் தான் வெளிநாடுகளில் ஸ்டியரிங் இருக்கும், அடுத்த சைடில் தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்போ ரோட்டில் வாகனங்கள் ட்ரைவ் பண்ணுறது இன்னொரு பக்கம், சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் இன்னொரு பக்கம். ஆனால் நான் எங்கே போனாலும் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டில் நான் இருக்கிறேன். என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் ஐ எம் ஸ்ரீலங்கன், நான் இலங்கையன், ஆனால் நான் இப்போ ஜப்பான் நாட்டில் வாழ்கிறேன். அதனால் அந்த நாட்டுக்கு ஏற்ற விதத்தில் நான் பிஹேவ் பண்ண வேண்டியவனாக இருக்கிறேன். நான் அப்படி அந்த நாட்டுக்கு ஏற்ற விதத்தில் பிஹேவ் பண்ணாட்டி எந்த நாட்டை நான் அவமானப்படுத்துவேன்? எந்த நாட்டை நான் அவமானப்படுத்துவேன்? நான் ஒழுங்காக நடந்து கொள்ளாட்டி என்னுடைய பாக்கெட்டில் நான் கொண்டு போகிற ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், என்னுடைய ஸ்ரீலங்கன்காரன் இப்படி பிஹேவ் பண்ணான், ஸ்ரீலங்கன் இப்படி பிஹேவ் பண்ணான்னு என்னுடைய நாட்டுக்கு நான் இழிவை சம்பாதித்து கொடுக்கிறேன். தேவராஜ்யத்தின் பிரஜை என்பதும் அப்படித்தான். சில வேளை நாங்கள் தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் ஒரு நாட்டுக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் சும்மா நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரி சின்ன நாடுகளுக்கு நீங்கள் போனாலும் கூட எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருது. நான் ஒரு ஃபாரின் நாட்டில் இருக்கிறேன், இங்கே நாங்கள் வாகனத்தில் போனால் ஷட்டரை திறந்தாச்சு, எச்சி துப்பியாச்சு, இல்லாட்டி ஷட்டரை திறந்தாச்சு, டொப்பி தாளை போட்டாச்சு, ஸ்ரீலங்கா. ஆனால் இதே நாங்கள் சிம்பிள் சிங்கப்பூர், மலேசியா மாதிரி சில நாடுகளுக்கு போனாலும் கூட நாங்கள் டொப்பியை சாப்பிட்டுட்டு அந்த டொப்பி பேப்பரை பாக்கெட்டில் போட்டுக்கொள்வோம், இல்லாட்டி ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொள்வோம். ஏன்னா எங்களுக்கு பயம், எல்லா இடத்துலையும் கேமராஸ் இருக்குது, நம்ம சங்கடப்பட்டுருவோமோன்னு நாங்கள் ஒரு நேர்த்தியாக பிஹேவ் பண்ணுறோம். ஒரு கடைக்கு போனாலும், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும், வெளிநாட்டில் இருக்கிறோம், எதுவும் திருடு நடந்துருவோமோ இல்லாட்டி நம்மளை அவமானப்படுத்திடுவோம், நாங்கள் ரொம்ப நாகரீகமாக நடந்து கொள்வோம். ஆனால் திரும்ப நாங்கள் காற்று படக்கொள்ள ஷட்டரை திறந்து டொப்பித்தால் வெளியே போடுறோம். அப்போ ஒரே நாங்கள் வெளிநாட்டுக்கு போனால் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு வந்தால் எந்த இடத்துல எச்சத்து போகிறோம் இல்லாட்டி டொப்பி பேப்பரை போடுறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களை ஸ்டாண்டர்டுக்குள்ளாக கொண்டு வரவில்லை. தேவராஜ்யத்தின் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வது, இது உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ தேவராஜ்யத்தின் கொள்கைகளாக இந்த நாளில் இது செய்யக்கூடாது, சபைக்கு வரவங்களுக்கு இந்த மைண்ட் இருக்குது, எனக்கு தெரியா, செவ்வாய் வேறு சொல்லுங்கள், வெள்ளி
வியாழன் இந்த மாதிரி நாட்களில் சில கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சில சம்பிரதாயங்கள் செய்யக்கூடாது சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொல்லுங்க, நாங்கள் இன்னும் தேவராஜ்யத்தின் கொள்கைக்குள்ளே வரலை. சர்ச்சுக்கு வாரது என்னமோ உண்மைதான். எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் பாஸ்டரை தேடுறோம், அதில் தவறும் இல்லை. ஆனால் சில வல்லமைகளை ஆண்டவர் எங்களுக்கும் கொடுத்துருப்பதனால நாங்கள் ஜெபித்து பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வது கிடையாது. இந்த நேரம் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு நாங்கள் அவரை தேடுறோம். அப்போ எங்களுக்குள்ளே இருந்த அபிஷேகம் எங்கே? எங்களுக்குள்ளே இருந்த தேவ வல்லமை எங்கே? தேவராஜ்யத்தின் பிரஜைனா, தேவராஜ்யத்தின் பிரஜையாக எனக்குள்ளாக இருக்கும் தேவனுடைய அந்த பிரசன்னம் எங்கே? அதனால் நான் நினைக்கிறேன் திருச்சபையே, நாங்கள் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முதிர்ச்சியின் பாதைக்கு நாங்கள் போக வேண்டும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு செய்தவங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக சபையில் இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே நீங்கள் போயிருக்கின்றீர்களா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு சுவாமியின் சீஷர்களுக்கு கூட இயேசு சுவாமி தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது புரியவில்லை. அவங்களே வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? முக்கியமாக இயேசு சுவாமியை அறிமுகப்படுத்துறது யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கிறாரு. அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு தன் சீஷர்களுக்கு, போய் கேட்டுட்டு வாங்க, வரப்போகிற மேசியா நீங்களா இல்லாட்டி வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? அப்போ எங்களை குறித்து என்ன பேச்சு? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த மனுஷன் இயேசு சுவாமிக்கு. அவருக்கே டவுட் வந்துருச்சு, இவர் தான் மேசியாவோ இல்லை? ஏன்னா யூதர்களுக்கு இருந்த கன்செப்ட் என்னன்னா, ரோம வல்லரசுக்கு கீழாக அவங்க ரொம்ப அரசியல் ரீதியாக நசுக்கப்பட்ட காலத்தில் தான் இயேசு சுவாமி வந்தார். அப்போ யூதர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று யூதர்கள் நம்பிய காலத்தில் அவங்க நினைச்சாங்க, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அறகலைய மாதிரி இயேசு சுவாமி செய்வார். வந்து ரோம வல்லரசுக்கு எதிராக போர் எடுத்து, இந்த இலக்கியங்களை நாங்கள் படிப்போம் இல்லையா, போர் எடுத்து ரோம அரசாங்கத்தை ஒதுக்கி போட்டு இயேசு ஒரு பூமிக்கு அடுத்த ஒரு அரசியல் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பா. அதனால தான் சில சீஷர்களுடைய அம்மாமாருக்கே பிரச்சனை இருந்துச்சு. என் மகன் வந்து உங்களோட வலது கையா வரணும், என் மகன் உங்களோட இடது கையா வரணும். சீஷர்களுடைய அம்மாமார்களுக்கு இருந்துச்சு. சில ஒன்று, இயேசு சுவாமியுடைய அரசாங்கத்தில் என் மகன் தான் பிரதம மந்திரி. அவங்களுக்கும் புரியல. இயேசு சுவாமியோடு ஊழியம் செய்த ஊழியர்களுக்கும் புரியல. ஆனால் இவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு 3.5 வருஷம் இயேசு சுவாமி ஊழியம் செஞ்சார். அது எவ்வளோ பெரிய காரியம்! இவங்களெல்லாம் சமாளிக்கிறது அவ்வளோ லேசான காரியமாக இயேசு சுவாமிக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் நினைச்சது, இவர் வந்து பூமியில் வேறு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவார். அப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் சொன்னது, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்த ராஜ்யம் அல்ல. என்னுடைய ராஜ்யம் அது தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்த, அதாவது தேவராஜ்யம் பரலோகத்துக்கு போறது இல்லை, பூமியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிநிதிப்படுத்தி அம்படஸாக நாங்கள் தேவ ராஜ்யத்தின் கொள்கைகளிலே நாங்கள் வாழலாம். நீங்க தேவ ராஜ்யத்தின் கொள்கைகளிலே நீங்கள் வாழலாம். அப்ப நாங்கள் இந்த காலை பொழுதிலே யோவான் 10:10 எரேமியா 29:11 ஒன்றாக கோர்த்து நாங்கள் அந்த 2 வார்த்தைகளை தேவராஜ்யத்தின் கன்செப்டுக்குள்ளாக பார்க்கும் பொழுது, பூமியிலே நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நான் ப்ராஸ்பரிட்டியை குறித்து பேசலை, ஆனால் பூமியிலே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நிலையில் உண்மையும் உத்தமத்தோடு நான் வாழும் பொழுது, உண்மையும் உத்தமத்தோடு நான் பேசும் பொழுது கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் எவ்வளோ காலம் கடனில் வாழ்ந்தலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். யாருடைய கண்களிலாவது தயவு கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார், அல்லது உங்களுடைய அதிகாரிகளுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார். இந்த மாதம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பாராக. இது 7ஆம் மாதம். பைபிளின் படி 7 ஒரு பரிபூரணம், 7 ஒரு பெர்ஃபெக்ட். 7ஆம் மாதம் கர்த்தர் உங்களை சேமமாக வைப்பாராக. ஆகவே கொஞ்ச நேரம் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபத்தில் தியானித்திற்கு
நாங்கள் கடந்து செல்வோம். தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக, தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது இன்றைக்கி உங்களோட சிச்சுவேஷன் என்ன, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உங்களுடைய போராட்டங்கள் என்ன, நீங்கள் முகம் கொடுக்கும் அனுபவங்கள் என்ன, இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களோட எண்ணத்தை பேசுகிறார். எனக்கு 2 காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். முதலாவது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாமல் விடுதலையோ ரட்சிப்போ இல்லை. 2வது காரியம், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்களை விட்டு சில சம்பிரதாயத்துக்கு அடுத்த, சாஸ்திரங்களுக்கு அடுத்த, மந்திர மாயைகளுக்கு அடுத்த, பில்லி சூனிய கட்டுகளுக்கு அடுத்த, செய்வினைகளுக்கு அடுத்த காரியங்கள், உங்கள் வாய்களிலே நீங்கள் பயன்படுத்திய அபத்தமான வார்த்தைகள், ஃப்ளட்டரி லிப்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அபத்தங்கள், புறம் கூறுதல், அபத்தங்கள், ஒருவரை குறித்து தாறுமாறாக பேசுவது, ஒருவரை இழிவாக பேசுவது, ஒருவரை அவமானப்படுத்துவது, இதுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி வாழுங்கள். ஒருவேளை இங்கே இருக்கலாம், எத்தனையோ வருஷமாக ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷமாக சபைக்கு வாரோம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் நல்லா இல்லை, எங்கள் குடும்பத்தில் நல்லா நாங்கள் இல்லை, நிம்மதி இல்லை, இன்னும் பண தரித்திரம் எங்கள் குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது, எவ்வளவு உழைத்தாலும் கடன், எத்தனை பேர் உழைத்தாலும் கடன், ஊருக்கு வாழுகிறோம், வாழ்க்கையோ நாசமாய் போய்விட்டது என்று யாராவது உணர்வீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். மனம் திரும்பும்படியாக, மனம் திரும்பும்படியாக, தேவனை வைராக்கியத்தோடு பற்றி கொள்ளும்படியாக, நீங்கள் செய்த தவறுகளை உணரும்படியாக, ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை செய்தி ஒரு அறை கூவுதலாக, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். சபையே, நீ விழித்தெழுந்து, நீ எச்சரிப்பின் விளிம்பிலே நின்று கொண்டிரு, நீ மனம் திரும்பு, நீ மாம்சத்துக்கு அடுத்த, இந்த பூமிக்கு அடுத்த ஒரு பிரஜையாக நீ வாழாமல் ராஜ்யத்தின் பிரஜையாக, தேவராஜ்யத்தின் பிரஜையாக, உன்னை நான் மகிமைப்படுத்தத்தக்கதாக, உன்னை நான் அழகாக வைக்கத்தக்கதாக, உன்னை நான் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஓர் யந்தலபல ஷிகலபல ரியக்கலபல. அதே நேரத்தில் யாராவது சில தீர்மானங்களுக்காக காத்திருக்கும் பொழுது, ஐ எம் ரிஃபரிங் டு யுவர் ஃபைனான்ஸ், உங்களுக்கு ஒரு பண தேவை உண்டு அல்லது ஒரு பொருளாதார தேவை உண்டு, ஆனால் யாராவது வந்து உங்கள் மடியில் கொட்டுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வர வேண்டும், இவர்களுக்கு வர வேண்டும், நான் இவருக்கு உதவி செய்தேன், நான் அவருக்கு உதவி செய்தேன், அவர்கள் எனக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதமான நெரோ மைண்டட்ல இருக்கிறீர்கள், ஒரு குறுகிய மனப்பான்மையில். இல்லை, ஆண்டவர் வந்து உங்கள் மடியில் போட போவது கிடையாது. நீங்கள் ஒரு ஆரம்பம் எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆரம்பம் எடுக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு நம்பிக்கையிலே ஒரு அடிப்படையான ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். இதுக்கு பிறகு யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள், எனக்கு கஷ்டம் என்று சொல்லாதீருங்க, எங்கள் வீட்டில் இல்லை என்று சொல்லாதீருங்க. சிலருக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் இல்லை 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 அப்படி சொல்லி சொல்லியே இல்லாமலே போய்விடுகிறார்கள். மனம் திரும்புங்கள், உள்ளதை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இருங்கள். உங்களை ஆண்டவர் 3 வேளை போஷிக்கிறார் அல்லவா, உங்களுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் அல்லவா, உடுக்கிறீர்கள் அல்லவா, வேற என்ன உங்களுக்கு வேண்டும்? கர்த்தர் வேற என்னத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தர் கொடுத்ததை மறக்க வேண்டாம், நன்றி மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பதை, கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நீங்கள் கொண்டாடும் பொழுது உங்கள் சிறையிருப்புகள் மாறும், உங்கள் சிறையிருப்புகள் மாறும்.
நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் உங்கள் கதை முடிந்துவிடும் என்று. ஆனால் அவரோ உங்களை வாழ வைக்கிற கர்த்தர். சபையாராக நாங்கள் எழுந்து நிற்போம். எழுந்து நின்ற ஒரு பாரத்தோடு இந்த காலை பொழுதிலே ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பாரத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஓலமிடும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் சொல்லில என் செயலில கடந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கடந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே,
மாதம் எனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், இந்த மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். யாராவது ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால், இது ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஜெப விண்ணப்பமா கூட இது கர்த்தர் உங்களுக்கு, நான் சொல்றேன், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாதா இருந்தால் இதுதான் அடையாளம். உங்களுக்கு யாருக்காவது ஒரு தேவை இருக்குமாக இருந்தால், அது பணமோ வேறு எதுவோ, ஜெப விண்ணப்பமாகத்தானும் யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஜெப விண்ணப்பமாக கூட சொல்ல வேணாம். அப்போ நீங்கள் ஒரு ஹிண்ட் பாஸ் பண்ணுறீங்க. ஜெப விண்ணப்பத்தில் கூட எனக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, பொருளாதாரம் இருந்தாலே நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெப விண்ணப்பமாக தானும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் அமைதியாக ஜெபிங்கள், நீங்கள் மட்டும் ஜெபியுங்கள். நீங்கள் அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் வாசல்களை திறப்பார். நீங்க எதிர்பார்க்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க எதிர்பார்க்காத நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவங்க இலங்கையில் இருக்கிறாங்களோ வெளிநாடுகள் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்ல போறாங்க, பிரதர் சிஸ்டர், நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் உங்களை காட்டினார், எனக்கு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பாரத்தை தந்தார். அப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த மாத கடைசிக்குள்ள உங்களுக்கு நடக்கும். அற்புதம் நடக்கும். நீங்கள் அடுத்த வாரங்களில் அப்படி நடந்தால் வந்து சாட்சி சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பங்கள் சேமமாக இருப்பீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் நிம்மதியோடு வாழத்தக்கதாக கர்த்தாவே இந்த காலை பொழுதிலே தேவ பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்பப்படும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா கலக்கங்கள், வேதனைகள் ஒரு மகிமையின் மேகம் வருவது போல எடுத்து போடுங்க சுவாமி. இந்த பூமியின் பிரஜைகளாக நாங்கள் வாழ்ந்தது போதும், தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நாங்கள் ராஜ்யத்தின் பிரஜைகள், உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் எங்கு போனாலும் ராஜ்யத்தின் பிள்ளையாக அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவதற்கு, பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. என் பேச்சில் பாடியதை போல, என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் நீங்க கலந்திருப்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். நிச்சயமாகவே இந்த பிரதர், இந்த சிஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். பெரிய ஒரு கரகோஷம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் எங்களை வலுவாதபடி காக்கின்ற கர்த்தர். இந்த காலை பொழுதிலே இந்த நாளுக்காக நன்றி, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த ஜனங்களை உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது உம்முடைய பாதுகாப்பின் கரம் இந்த பிள்ளைகளோடு கூட வைத்து இந்த வாரம் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாரமாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக. மீண்டும் இவர்கள் அடுத்த வாரம் ஆலயத்திலே கூடும் மட்டும் எல்லா வல்ல கரத்தினாலும் நீங்க தாமே மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா துதிகான மகிமையை உமக்கே கொடுக்கிறோம் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினால், ஆமென். எல்லோரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள்.